ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் கண்டென்ட் வந்து அந்தளவுக்கு ட்ரையாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னென்னலாம் டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி யார் எலிமினேஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சிவகுமார் அவர்கள் எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவகுமாரோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு இருக்குது அஸ் கம்பேர் டு ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் இல்லை வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அவருடைய பங்களிப்பு வந்து கம்மி தான். பட் அதையும் தாண்டி மக்களின் ஓட்டின்படி சாச்சனா அவர்கள் தான் கம்மியாக இருந்தாங்க. நம்ம சத்யாவுக்கு ஓட்டு இல்லை, ரஞ்சித்துக்கு ஓட்டு இல்லை. அப்படி இருந்தும் வரிசையாக ஒயில்டு கார்டு எதுக்கு வந்தாங்கன்னு தெரில, வந்த வேகத்திலே திருப்பி வந்து வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஹாட் சீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆனந்தி, ரஞ்சித்து, சாச்சனா மற்றும் சிவகுமார், இந்த 4 பேரை கடைசி வரைக்கும் வச்சு ஒரு டால் டாஸ்க் மூலமாக கொடுத்து நம்ம சிவகுமார் அவர்களே எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேவ்டு, செகண்ட் சேவ்டு அப்படின்றாம் வந்து இல்லாமல் 2 பேராக சோழியை முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாக்லின். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோவா கேங்கில் வந்து இது பண்ணிவிட்டு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சேவ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். பிஜே விஷால் அவர் வந்து 2வது சேவ். அப்புறம் விஷால், சரியா, அவர் வந்து 2வது சேவ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வட்டம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருந்தாங்க. இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் பையனை லைட்டாக ஆட்டி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செகண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ரஞ்சித்தையும் சத்யாவையும் வந்து ஒன்றா பண்ணியிருக்காங்க. அப்புறம் மஞ்சரி அண்ட் அவங்கள வந்து ஒன்றா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டோட்டல் 6 பேர் வந்துருச்சா? 3, 3, 6. ஓகேங்களா? ஸோ இதில் அன்ஷிதாவும் அப்படி தான். மஞ்சரி, அன்ஷிதா, ஜாக்லின் விஷால், அடுத்து வந்து லாஸ்ட்டு நம்ம ரஞ்சித்தும் சத்யாவும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எலிமினேஷன் வந்து இதுதான். சரி, ரோஸ்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த திருட்டு பிரியாணி மேட்ரு. அது ஃபன்னாக போயிடுச்சு. நான் அதுதான் ஆக்சுவலாக பயங்கர ரோஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். பட் அது வந்து ரொம்ப ஃபன்னு. அப்புறம் டால் டாஸ்கில் எப்படிலாம் நீங்கள் வந்து விளையாண்டீங்க அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் ராயனுக்கும் நம்ம ராணவுக்கும் ஒரு ரோஸ்ட்டு, ஜெஃப்ரிக்கும் வந்து ரோஸ்ட்டு. அதாவது ரோஸ்ட்னால் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒழுங்காக விளையாடுங்க, பொம்மையாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப பயங்கரமாக ஃபோர்ஸாக விளையாடிங்கன்னு சொல்லிட்டு அதில் ரயானுக்கு மட்டும் கொஞ்சம் ஓவராக தான் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரயானுக்கு, ஜெஃப்ரிக்கும். ராணுவுக்கு வந்து என்னதான் வந்து தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த கேம் ஸ்பிரிட்டு, நீங்கள் ஆடின விதம் அப்படின்ற சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணிங்க கேம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காரு ராணுவுக்கு. ஓகேவா? இது நடந்திருக்கு. அடுத்து இதை பற்றி பேசும்போது அந்த கோவா கேங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி ஜாக்லினுக்கு அடித்து ஜாக்லினை சேவ் பண்ணுறேன்னு சொன்னார்ல, அது ப்ளஸ் அந்த கோவா கேங்கில் யார் இருக்காங்க, சௌந்தர்யா இருக்காங்க, அவங்களோட ஆட்டிடியூட் பயங்கரமாக இருந்தது. கத்துனதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடி, வழக்கம் போல் சௌந்தர்யாவுக்கு ஒரு அடி. சரியா? அது ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் இந்த மிட் நைட்டு பிரியாணி, திருட்டு பிரியாணி அப்படின்னாலும் சொல்லலாம். இதை வந்து முக்கியமான ஒரு துறையில் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இவ்வளோ கேவலமாக இதை அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி தான் நடந்திருக்கு. நினைக்காது தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து பவித்ராவுடைய ரோஸ்ட்டு. பவித்ராவுடைய ரோஸ்ட் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. டால் டாஸ்க்கு நீங்கள் 4வது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் மேக்ஸிமம். ஸோ கவர் பண்ண டாபிக் வந்து டால் டாஸ்க்கு. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னலாம் யாரும் தவறு பண்ணாங்க எல்லாமே. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஆக்சுவலாக திருட்டு பிரியாணி வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இதுவே இல்லையா. ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க 24/7 அது 1 ஹவரில் போடல. ஆடியன்ஸ்லேருந்து ஒன்று கேட்டவொடனே விஜய் சேதுபதி அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்கள் செல்வம் தான் விஜய் சேதுபதி. ஏன்னா மக்கள் சொல்லி ஒரு டாப்பிக்கை பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து காட்டாமல் கூட விட்டுருக்கலாம். இட்ஸ் இன் 24/7 நாட் இன் 1 ஹவர் எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்லி தவிர்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் அதை அட்ரஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறது தான். மற்றபடி வேறு ஏதாவது கேட்டிங்க ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் மொத்தமே இவ்வளோ தான் கண்டென்ட்டு. ஸோ இது எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.